வணக்கம் குருஜி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். இரண்டாவது முறையாக நான் கிரியா பயிற்சி பெற்றிருக்கிறேன். சென்ற முறை தீட்சி பெறும்போது என்னை இழந்த நிலையில் கண்ணீர் நிறுத்த முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நிலை அணிஞ்சேன். இந்த முறை இந்த பயிற்சியில் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம் அந்த நிலை எங்கே இருக்குது, அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடத்துல தான் இந்த உணர்வுகள் சுவாச பயிற்சியிலேருந்து அனைத்துமே எனக்கு அந்த இடத்துல தான் அந்த அதிர்வுகளை நான் உணர முடிஞ்சு. சென்ற முறைக்கும் இந்த முறைக்கும் என்னுடைய உள்ளுணர்வை முழுமையாக அனுபவிக்க எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை முழுமையாக நான் உணர்ந்தேன். சென்ற முறை அனுபவித்த அந்த சுகத்தை தொடர்ச்சியாக அனுபவிக்க தான் 48 நாளில் எத்தனை நாளாக இருந்தாலும் இந்த கிரியா பயிற்சியை விடாமல் செய்து கொண்டே இருந்து தினந்தோறும் இந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை ஐயாவுடைய வார்த்தையுடைய அந்த குரலின் மூலமாக அந்த பயிற்சி செய்யும்போது தினந்தோறும் 4 மணிக்கு 5 மணிக்கு அவருடைய வார்த்தை அந்த குரல் கேட்டாலே போதும், கிரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அவருடைய செயல்பாடு மூலமாக அந்த செய்ய இந்த நிலைகள் நாம் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய அதே பரவச நிலையை தினந்தோறும் அனுபவிக்க நாம் தினந்தோறும் அவரோடு சேர்ந்து பயணித்தால் போதும், நாம் என்றென்றும் இறைநிலையிலே இருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். கோபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டை. நான் ஒரு ஆசிரியர், லீவ் போட்டு தான் வர்றேன். எஸ், 10th பட்டதாரி ஆசிரியர், மேக்ஸ். பிரித்து உணர்தல், பிரித்து உணர்தல், உணர்தல், பிரித்து பிரித்து அக்கா பிரித்து உணர்ந்து செட் பண்ணுறது. அதாவது எனக்கு விளக்கெல்லாம் தேவையில்லை. அக்கா பிரிச்சு உணர்வுன்னு சொல்றீங்க. என்னத்தை பிரிச்சீங்க, என்னத்தை உணர்ந்தீங்க? வேண்டாத உணர்வுகள், தேவையில்லாத சிந்தனைகள், எந்த விதமான சிந்தனைகளுக்கு இங்கே வேலையே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய நினைவில் 60,000 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நார்மலாக. இப்போ இதுக்குள்ள வந்தவன் எந்த விதமான எண்ணங்களும் நமக்கு வர்றதில்லை. இந்த கவலைகள், இந்த துன்பங்கள், இந்த மாதிரி நாளைக்கு இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனை இருக்குது, எதுவுமே வேண்டியதில்லை. அப்போ நாம் இருக்கிறது எந்த சிந்தனை இல்லாமல் எண்ணமற்ற மனமற்ற நிலையில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது கிரியாவில். நல்ல வாழ்க்கையில பயனா இருக்கு. மிக சிறந்த பயன். நேற்று நான் உங்களை பார்த்தேன், உங்க முகம்லாம் நிறைய ஒரு டென்ஷனோட நிறைய குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை நான் பார்க்கிறேன், ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க, ஒரு தெளிவா இருக்க மாதிரி, ஒரு மனசுல உள்ள கலங்கெல்லாம் நீங்கிற மாதிரி உங்க முகம் தெரியுது. நேற்று வித்தியாசமா இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆகுது. இன்னைக்கு என்னமோ பண்ணீங்க, ஒரு மணி நேரத்துல என்னமோ முகம்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்த்தாலே நீங்க வெளியில பண்ண உங்க பார்த்தாலே கையெழுத்து கும்பிடுவாங்க, காலிலே விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கீங்களா? அது என்ன நடந்துச்சு, என்ன உங்களுக்குள்ள நடந்துச்சு? அதுதான் அந்த உணர்வு அக்ஞா சக்கரத்தில் போய் ஆக்ஞா சக்கரத்தில் போயிட்டு அப்படியே அந்த அதிர்வுகள் ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே உள்ள போயிடுச்சு. மேலே பார்த்தாலே நேராக அந்த சத்தங்கள் பூரா காதில் கேட்கல, எல்லாமே உள்ளதான் கேட்க ஆரம்பிக்குது. எல்லா உணர்வுகளும் அதிர்வுகள் பூராமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசை பூராமே எனக்கு உணரக்கூடிய ஆற்றல் வந்திருக்குது. 369, 786, இது மாதிரி ஹெட்ஜு 432 ஹெச்சு, இது மாதிரி இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசைகளை தனியாக உணரக்கூடிய அந்த அதிர்வுகளை உணர ஆரம்பிச்சிருக்கு. கிரியா பயிற்சி செய்ய 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 அந்த இந்த ராக்கெட்டில் வேண்டாதெல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரி இந்த எண்ணமெல்லாம் பிரிஞ்சு போய் அந்த அதிர்வு மட்டும்தான் நமக்கு தேவை. இறைவனுங்கிறது நமக்கு அதிர்வில் தான் இருக்கிறோம். அந்த அதிர்வில் இருக்கும்போது நம்ம அதிர்வாக மாறும்போது நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாது. நமக்கு வேறு சிந்தனைக்கு வேலை இல்லை.
சாதாரணமா கத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கலாம்னு சொல்றீங்க. சித்தர்கள் இதைத்தான் செஞ்சுருக்கிறாங்க. சித்தர்கள் பயிற்சியா இது? சித்தர்கள் பயிற்சி தான். சித்தர்கள் தானே, பாபா சித்தர்கள் தானே. கொடைக்கானல் இருக்குல்ல, இமயமலை. இமயமலை வந்து இந்தியாவோட பெரிய மலை இல்லைங்களா? இமயமலைக்கு அடுத்த மலை, பெரிய மலை, உயரமான மலை கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய இமயமலையில இருந்து நீங்க வாசியோகம் கத்துக்கிற மாதிரி, கிரியா கத்துக்கிற மாதிரி கொடைக்கானல் மலையில ஒரு சித்தர் பயிற்சியை கத்துக்கிறீங்களே. நான் கத்துக்கல, நான் எதுவுமே செய்யல, நான் எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே தானா அமையுது. கிரியா செய்ய செய்ய தானாவே அமையும். அமைஞ்சிடும். கண்டிப்பா. அஷ்ட சித்திகள் வருதுங்கிறாங்க. எப்படி வருதுன்னு போக. என் பேரு கோபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டை. என் பேரு கோபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். ஆசிரியராக பணியாற்றுகிறேன். 10ஆம் வகுப்பு வரையும் போகிறேன். பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியராக இருந்து பதவி உயர்வில் பட்டதாரி ஆசிரியராக வந்திருக்கிறேன். பட்டதாசிரியரை விட அந்த இடைநிலை ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சபடி. ஏன்னா குழந்தைகளுக்கு அடிப்படைகளை பிரித்து கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்ச பணி. இப்போ வந்து இடைநிலை ஆசிரியர் எல்லா பாடமும் சொல்லிக் கொடுப்போம். பட்டதாசிரியரில் இப்போ ஒரு பாடம் மட்டும்தான். அதனால் அறிவு சுருங்கி போச்சு. அங்கேன்னா எல்லா பாடமும் சொல்லிக் கொடுப்போம், எல்லா பிராடனேஜு. இப்போ இங்கே வந்து இந்த கிரியாங்கிறது அது வந்து சக்கரங்கள்லேருந்து அந்த உணர்வுகள், நம்ம அலைவரிசை, இந்த ஓசையினுடைய அலைவரிசைகளை உணர ஆரம்பித்தாலே நமக்கு எல்லாமே ரொம்ப சிறந்த நிலைக்கு போயிடலாம். நன்றி. நன்றி. நன்றிங்க. ஆசிரியர் அனுபவம் சொல்லும்போது அற்புதமா தலைவணங்குறாங்க.